இப்ப பார்க்க போறது டைஜஷனுக்கு சிம்பிளான ஆசனா. நெறைய பேர் ஏஞ்ச உடனே அப்படியே வயிறு குப்புன்னு அப்படியே நின்னுட்டு இருக்கும். இல்லன்னா ஒண்ணுமே சரியாவே சாப்பிடல. ஏன் வயிறு இப்படியே நின்னுட்டு இருக்கு? பீரியடுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாவே சாப்பிட்டு ப்ளோட்டிங்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் சரி பண்ணறதுக்கு சிம்பிளான ஆசனா இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த ஆசனா எப்படின்னா, உங்க ரைட் நீ, உங்க ரைட் முட்டி மேட்டோட நடுவ பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ரைட் நீய எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்க லெஃப்ட் லெக் ரைட் நீக்கு மேல எடுத்துன்னு வந்து அக்ராஸ வைங்க. இது கஷ்டமா இருந்தா வயிறு அப்படியே நின்னுட்டு இருந்தா, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, கொஞ்சோண்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அது ஆல்சோ ஓகே. என்ன இந்த போஸ்ல இம்பார்ட்டன்ட்னா, அப்படியே இந்த லெஃப்ட் பம் மேல போகக்கூடாது. 2 ஹிப்பும் மேட்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்க லெஃப்ட் கால் எங்க வேணும்னா போலாம். இட் கேன் பி லிட்டில் பிட் மூவ் ஃபார்வர்ட்ஸ் இல்லைனா கிட்டயும் எடுத்துன்னு வரலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ, கன்வீனியன்ட்டா இருக்குமோ, அது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்க 2 கையும் நேரா தூக்கிட்டு ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. உங்க ரைட் எல்போ இந்த லெஃப்ட் நீக்கு மேல ஃபர்ஸ்ட் ஹுக் பண்ணுங்க. இல்லைனா ஜஸ்ட் யூஸ் இட் டு ட்விஸ்ட். உங்க லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பைனுக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே திரும்பி பாருங்க. யாரோ உங்களை கூப்பிடு மாதிரி. பின்னாடி யாரோ நின்னுட்டு இருந்தா எப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ எவ்வளோ ட்விஸ்ட் பண்ண முடியும்? இல்லை எனக்கு அவ்வளோ முடியாது, இங்கே தான் இருக்க முடியும். ஆல்சோ ஓகே. உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ண முடியும்னா இன்னும் பின்னாடி ட்விஸ்ட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சைடு முடிச்சிட்ட அப்புறம் ஆப்போசிட் சைடு டெஃபினட்டா பண்ணணும். ஸோ உங்க லெஃப்ட் நீ அதே மாதிரி மேட்டோட நடுவுல பார்க்குற மாதிரி எடுத்துன்னு வாங்க. உங்க ரைட் லெக் அது மேல. ஓகேங்களா? ஓவர் அண்ட் அக்ராஸ். ரைட் லெக் முன்னாடி இருக்கலாம், இல்லைனா பின்னாடி இருக்கலாம். என்ன ஈஸியோ. ரிமெம்பர் உங்க ரைட் ஹிப் கீழே எடுத்துன்னு வரணும். அதுக்கப்புறம் 2 கையும் மேலே தூக்கிட்டு லெஃப்ட் எல்போ நீக்கு மேலே ஹுக் பண்ணிட்டு பின்னாடி பார்க்குற மாதிரி கையை ஸ்பைனுக்கு பின்னாடி எடுத்துன்னு வந்து திரும்பி பாருங்க. 5 பிரெத் எடுத்த உடனே கம் பேக் முன்னாடி பார்த்து உங்கள் லெக்ஸை ஈஸியாக வைக்கலாம். இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா சாப்பாடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நிறையவே சாப்பாடு பேக்கெட்டில் வருது, இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். உடம்பு நிறையவே ப்ளோட்டிங் ஆகுது, சரியாகவே டைஜஷன் ஆகல. ஸோ இது மாதிரி சிம்பிள் ஆசனை பண்ணிங்கன்னா அப்படி கூட சாப்பிட்டா உடம்பு சரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ். அண்டில் நெக்ஸ்ட் டைம்.